உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஏன் சித்தர்களை நாம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அடிப்படையான ஒரு பதில் சொல்லலாம். என்னன்னா, இந்த சித்தர்கள் என்பவர்கள் தேகத்தை கல்பமாக்குகின்ற அந்த கலையை நமக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். காயகல்பம்னு சொல்லுவோம்ல, அந்த காயகல்ப முறைப்படி வாழ்க்கையை வாழ்ந்தால் உடம்பில் எக்காலமும் இளமை தங்கியிருக்கும், முதுமை என்பதை எட்டி பார்க்காது, முகத்தில் சுருக்கம் வராது, உடம்பில் தளர்ச்சி வராது என்பதையெல்லாம் அவர்கள் சித்த மருத்துவத்தின் மூலமாக, குளிகையின் மூலமாக, சூரணத்தின் மூலமாக, சித்த மருத்துவ முறைப்படி வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாக செய்யலாம் என்பதை வாழ்ந்து காட்டிய பெருமக்கள் தான் நம்முடைய சித்தர்கள். அதனால்தான் சித்த இலக்கியம், சித்தர் இலக்கியம், சித்தர் மருத்துவம் என்பதை தமிழ் நிலம் இன்னமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது, எப்போதும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறது, பின்பற்றி கொண்டும் இருக்கிறது. இன்றளவில் மிகப்பெரிய பேண்டமிக் எல்லாம் வந்தபோது கூட நம்முடைய சித்த மருத்துவம் உலகளாவிய அளவில் பெயர் பெற்றதாக, ஒரு சிகிச்சைக்கான முறைமையை சொல்லி கொடுத்ததாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மிக சமீபத்திய வரலாறு. சரி, காயகல்பம் முறைப்படி நம்முடைய உடம்பை பாதுகாப்பதற்கான 2 விஷயத்தை வள்ளல் பிரான் நமக்கு சொல்லித்தர்றார். அதில் நாம் நினைவை வைத்து கொள்ள வேண்டியது சனி நீராடு அப்படிங்கிற ஒரு பழமொழி தமிழில் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனிக்கிழமையெல்லாம் முந்தி விழுந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் சனிக்கிழமையை எண்ணெய் தேய்த்து நீராடுவதற்கான நாளாக வைத்திருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம அதெல்லாம் மறந்தாச்சு. தலையில் எண்ணெயே வைக்கிறதில்ல இந்த காலத்து பசங்க அப்படின்ட்டு அந்த பெரியவர்கள் எல்லாம் புலம்புவதையும் நம்ம பார்க்குறோம். எண்ணெயா, இதை யாருங்க தேய்ப்பாங்க தலையில், எல்லா நேரமும் ஃப்ரீ ஹேர் தான் விடணும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இளைய தலைமுறை, ஜென்சி தலைமுறையை நம்ம பார்க்குறோம். ஆனால் சித்த மருத்துவ முறைப்படி அந்த மருந்தகங்கள் இயங்கிட்டு இருக்குல்ல, அவங்க போனீங்கன்னா வாழை இலை குளியல் அப்படிங்கிறாங்க, ஆயில் மசாஜ் குளியல் அப்படிங்கிறாங்க. ஆயில் மசாஜ் குளியல் தாங்க சனி நீராடு. இந்த உண்மை கூட புரிஞ்சுக்காம இந்த தற்கால இளைஞர்கள் அங்கே போய் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு வந்தேன்னு வராங்க. இதைத்தான் நம்முடைய தமிழ் நிலத்தில் சனி நீராடு என்று எண்ணெயை காய்ச்சி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சாங்கங்கிறது அவங்களுக்கு சொல்லி தருகின்ற ஒரு கருத்தியலாக வள்ளல் பிரானோட உரைநடை இன்னைக்கு கிடைக்குது. அதில் மிக முக்கியமாக இதுலேயுமே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம், சுவாரஸ்யம். முதல்ல அந்த கருத்து என்னங்கிறத பார்த்துருங்க. கஸ்தூரி மஞ்சள், வேப்பம்பருப்பு, வெள்ளை மிளகு, கடுக்காய் தோல், நெல்லிவற்றல் இவைகளை அரைத்து பாலில் காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். கசகசா, பாதாம் பருப்பு, கொப்பரை தேங்காய், மிளகு, சீரகம் இவற்றை பாலில் அரைத்து காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். எவ்வளோ சுகமாக அது சொல்லும் போதே வாசனை கமகமன்னு வருது பாருங்க. பஞ்சகற்பம் அப்படிங்கிறார். இதைத்தாங்க அந்த குளியல் சொல்லுகின்ற, அந்த மசாஜ் பண்ணுகின்ற, அந்த இயற்கை முறை சிகிச்சை கொடுக்கின்ற இடங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த எண்ணெய் மட்டும் எப்படி வாசனையாக இருக்குது அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் கலக்க வேண்டிய பொருட்களை அவர்கள் கலக்கிறார்கள். அதை வீட்டிலேயே நீங்கள் பண்ணுங்கிறதான் வள்ளல் பிரான் சொல்கிறார். அதுலேயும் 2 விஷயம், வேறு வகைன்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருல. முதல் வகை என்பது எல்லோரும் எளிமையாக பின்பற்றக்கூடிய ஒன்று. உங்கள் வீட்டில் கொஞ்சம் செல்வம் ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னா அடுத்த வேறு வகை, அதை நீங்கள் பின்பற்றலாம் அப்படிங்கிறதான் வள்ளல் பிரான் சொல்கின்ற அந்த ரகசியம், காயகல்பமாக உடம்பை வைத்து கொள்வதற்கான ரகசியம். அதில் முதல் வகையில் எப்படி எல்லாருக்கும் ஏற்ற எளிய முறையை நமக்கு சொல்லி தருகிறாருங்கிறத பாருங்கள். அந்த பொருட்களை சொல்லும் போதே மனசுக்குள்ளும் வாசனை அடிக்குது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காற்றிலும் வாசனை அடிக்குது, வாசிக்கும் போதே அந்த வார்த்தைகள்லேருந்து வாசனை கொட்டிக்கிட்டு வருது பாருங்க. அதை கஸ்தூரி மஞ்சள், வேப்பம்பருப்பு, வெள்ளை மிளகு, கடுக்காய் தோல், நெல்லிவற்றல் இவைகளை அரைத்து பாலில் காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். கஸ்தூரி மஞ்சள் அதனுடைய வாசனையே கேட்கவே வேண்டாம். வெள்ளை மிளகு, நெல்லி வற்றல், கடுக்காய் தோல் இப்படி எல்லாமே தனக்கான வாசனையை கொண்டிருக்கக்கூடியவை. அதுதான் மிக முக்கியம். இது எல்லாவற்றையும் இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் பாலோடு சேர்த்து காய்ச்சி நறுமணத்தோடு இறக்கி வச்சுக்கிட்டா ஒரு கூழ் மாதிரியான பொருள் கிடைக்கும். இந்த கூழை நீங்கள் உடம்பில் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று
வள்ளல் பிரான் நமக்கு சனி நீராடு என்பதற்கான ஒரு குளியல் முறையை சொல்லித் தருகிறார். நிஜமாகவே இந்த மாதிரியான குளியல் முறையெல்லாம் செய்தால் நாம் எங்கெல்லாம் நகர்ந்து போகிறோமோ அங்கெல்லாம் இந்த தெய்வீக வாசனை, இந்த புனிதமான வாசனை, இந்த நறுமண வாசனை, இந்த தைலத்தின் வாசனை நம்மை சுற்றி காற்றில் நிரம்பும் அப்படிங்கிறத நம்ம நிஜமாவே உணரலாம். சரி, இந்த வேறு வகைன்னு ஒன்று சொல்கிறார்ல, அதில் என்னெல்லாம் சேர்க்குறார் பாருங்க. கசகசா, பாதாம் பருப்பு, கொப்பரை தேங்காய், மிளகு, சீரகம் இவற்றை பாலில் அரைத்து காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். சித்த மருத்துவத்தில் சேர்க்கப்படுகின்ற மிக முக்கியமான பொருள் கசகசா. இரவில் தூக்கம் வரவில்லை என்றால் பாலில் கொஞ்சம் கசகசா சேர்த்து கொடுப்பது என்பது சித்த மருத்துவர்கள் செய்கின்ற முறைமை. அதற்கென்று ஒரு தனி நறுமணம் உண்டு. பாதாம் பருப்பு, கசகசா இப்படியான பொருட்களை சேர்த்துக்கோங்க. அதில் சீரகம், மிளகுன்னு வேற சொல்கிறார். சீரகம் என்றாலே இந்த அகத்தை, இந்த புறத்தை, இந்த உடம்பை, நம்முடைய தலையோடு காலாக இருக்கக்கூடிய இந்த அனாட்டமியை சீராக வைத்து கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு நறுமண பொருள்தான் சீரகம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவர் வெள்ளை மிளகு என்பதும் சித்த மருத்துவத்தில் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். இது எல்லாம் அப்போ எல்லாத்தையும் வாங்கி மொத்தமாக கொட்டி அரைச்சிடலாமானா இல்லை, அதற்கென்று ஒரு அளவீடு இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு இதை பயன்படுத்துவது மிக முக்கியம். கசகசா, பாதாம் பருப்பு, வேற என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. கசகசா, பாதாம் பருப்பு, கொப்பரை தேங்காய், மிளகு, சீரகம் இவற்றை பாலில் அரைத்து காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். கொப்பரை தேங்காயை அரைக்கின்ற அந்த இடத்துக்கு போனால் வாசனை அவ்வளவு தூரம் மனசை கவ்வும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாவற்றையும், வாசனை பொருட்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அரைத்து உடம்பில் தேய்த்து குளித்த ஒரு சமூகம்தான் தமிழ் சமூகம் என்பதை மறந்து போய் இன்னைக்கு ஜென்சி, ஜென் பீட்டா, ஜென் எக்ஸ் எல்லா தலைமுறையும் நவநாகரிகமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எண்ணெய் பக்கமே வராமல் இருக்கிறார்கள். ஆனால் மூலிகை குளியல் என்று சொல்லும்போது அங்கே சென்று இதை செய்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் நினைவுபடுத்துகிறது நம்முடைய வள்ளல் பிரானின் இன்றைய உரைநடை. திரும்ப ஒரு முறை வாசிச்சிடலாமா? கஸ்தூரி மஞ்சள், வேப்பம்பருப்பு, வெள்ளை மிளகு, கடுக்காய் தோல், நெல்லிவற்றல் இவைகளை அரைத்து பாலில் காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். வேறு வகை கசகசா, பாதாம் பருப்பு, கொப்பரை தேங்காய், மிளகு, சீரகம் இவற்றை பாலில் அரைத்து காய்ச்சி நறுமணத்துடன் இறக்கி தேய்த்து கொள்ளவும். இவ்வளத்தையும் படித்தாச்சு. செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான். இவ்வளத்தையும் சேகரித்து வள்ளல் பிரான் சொல்லுகின்ற முறைப்படி தயாரித்து தேய்த்து குளித்தால் நம்முடைய உடல் நிச்சயமாக காயகல்ப உடலாக மாறும். சித்தர்களைப் போல் நெடுநாள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதற்கான ஒரு ரகசியத்தை நமக்கு வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார். ரகசியத்தை ரகசியமாகவே புதைத்து வைத்து விடாமல் வாழ்வியலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஞானத்துக்கான கைமாறாக அமையும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.